வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை எழுதுவார்கள். கண்ணகி நகரில் 23,700 வீடுகள், செம்மஞ்சேரியில 7,200 வீடுகள், பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரியத்துல 20,000 குடியிருப்புகள், ஆக மொத்தத்துல 55,000 குடும்பங்கள் சென்னையினுடைய பூர்வீக மக்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் இழந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் தவிக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், அங்க இருக்கிற மக்கள் வந்து கஞ்சா அடிப்பாங்க, திருடுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அவன் ஏன் அதை பண்ண போறான்னு கேட்கறாங்க. ஐடி நிறுவனங்களை வந்து கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு வந்து மறுக்கப்படுகிறது. சென்னையினுடைய பூர்வீக மக்களை வந்து துரத்தி விட்டுட்டு இந்தியக்காரனுக்கும், ஒல்டிக்காரனுக்கும், மலையாளத்துக்காரனுக்கும் எவனுக்கும் அந்த இடத்த வந்து வித்திருக்குது இந்த திராவிட அரசும் எதிர்கட்சி அரசும். என்னன்னு சொல்லி தெரியல. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் வந்து சாபக்கேடு அப்படின்னு நினைக்கிறேன். நம்பி ஏமாறுறது. எப்படினாலும் நம்ம முன்னேறிடலாமே, எப்படினாலும் நம்ம வாழ்க்கை தரம் உயராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பாத்ரூம் கழுவுறதுல இருந்து பெருக்கிற வேலை, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தான். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் இங்க அதிகமா வசிக்கிறாங்க, அதனால இந்த கூட்டத்தை நான் ஒதுக்குறேன் அப்படிங்கறதால ஒதுக்குறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் எங்கள் சமுதாயம் கண்டிப்பாக எழுச்சி பெறும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம் தங்களுக்கான வரலாறை கண்டிப்பாக எழுதுவார்கள். தொடர்ந்து இந்த வீடியோ வந்து எல்லா மக்களும் ஷேர் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நன்றி.